இப்பட காலையில் எத்தனை மணிக்கு சாப்பிட்டீங்க? அங்கேருந்து சாப்பாடு ரெடி பண்ணி கொண்டு வந்துடுவீங்களா? பையனை வந்து தென்காசி ஃப்ரெண்டு ஒருத்தர் வேலை அங்கே எடுத்திருக்காரு. அவர் வந்து இந்த ஜியோ கான்ட்ராக்டரு, அதனால் தென்காசி போக வேண்டியிருக்கு. இந்த பக்கம் அங்கே கரும்பு நடுறாங்க. எல்லாம் வெட்டி முடிச்சாச்சு. நீ நடுறதானா? இப்போ வெட்டியாச்சு. அப்படியா? மார்க் பண்ணியாச்சா அந்த இதுக்கு? சரி சரி சரி. எங்கள் மாமா எங்கிட்ட இருக்காரா? அங்கிட்டு இருக்காரா? இலையா இருக்கிறாரா? ஃபைல் இருக்காங்களா? 2 பையங்க, என் பையனை என் தங்கையுமே என் குழந்தையன் பையனா. அவன் பேரங்க தான் இப்போ உதவிடுறாங்க. வேலை பார்க்க ஆள்லாம் போச்சு. அங்கே அடக்கி போயிட்டாங்களாப்பா. எல்லாம் அடுக்கிறதுக்கு அவர் உரி போட்டுக்கிட்டு இருப்பார். வீட்டிலே 10 ஆள் 15 ஆள் வேலை வைப்போம் முதல்ல. இப்போ அங்கேயும் பிரிஞ்சு ஆளு உரம் போயிடுச்சு. இவ்வளோ ஒரு இடம் விவசாயம் பண்ணாமே கிடந்துச்சு. தென்காசி பக்கமா? நீங்கள் உங்கள் நம்பர் அதில் போட்டு விட்ருக்கேன். ஆள் கூப்பிட்டாங்கன்னு சொல்லி விட்டுறேன். அப்படியா? இந்த இது பார்ப்பீங்களா? கேபிளில் கான்ட்ராக்ட் இருக்கு. அவர் கீழே தோன்றுறது, மண் தோன்றுறது. அந்த நம்ம ஃப்ரெண்டு ஜியோ கான்ட்ராக்டர் தான். நான் ஒரு நாள் காலையில் கூப்பிட சொல்கிறேன். எத்தனை பேர் பார்ப்பீங்க? செட்டாக போவீங்களா? அவர் சொல்லிடுறேன் போய். இப்போ அவரோட தான் போகிறேன். அவர் ஒரு குரூப் ஆள் வச்சுருக்காரு. எங்கெங்கேயும் ஆளை தேடிக்கிட்டு இருப்பார். செட்டாக சேர்ந்து தங்குறதுக்கு இடம்லாம் இங்கே பிடிச்சிருவார். எங்கெங்கே வேலை எடுக்கிறாரோ அந்த கீழே கேபிள் தோண்டி வயரை உள்ளே கொண்டு போகிறது ஜியோ கான்ட்ராக்டு. இப்போ போய் நாங்கள் வேலையை பார்க்கத்தான் போகிறோம். வேலை பார்த்தா அங்கே இடம் பார்த்துட்டு வர்றதுக்கு. அந்த காலத்தில் அங்கே பழைய சோறு தானே, மோர் இருக்கும். இந்த இதில் மாடு இருக்கும். இங்கே ஃபுல்லாக லீவுனா மாடை பற்றிட்டு போகிறது. ஆடு மாடு இந்த நிறையா இருக்குது இந்த ஓட்டு வாட்டத்தில். இப்போ மாடுங்கானா ஒன்றுமே இல்லை. தயிர் இல்லை, மோர் இல்லை. கடையில் வாங்குகிற வீட்டு தயிர் மாதிரியா இருக்குது இப்போ. அந்த காலத்தெல்லாம் இப்போ அது நினச்சி கூட பார்க்க முடியலையே. அப்போ எப்படி இருக்கும் அந்த தயிர்? இப்போ நைட்டே இப்போ காலையிலே உங்களுக்கு வரையிலே சாப்பாடு கஞ்சி ரெடி பண்ணி கொடுத்துட்றாங்க. ஆமாம், நைட்டு எப்போயுமே கிராமத்தில் அதானே காலையில் தயிர் ஊற்ற அடித்தோம், மோர் ஊற்ற அடித்தோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்.